பாத்ரூம்ல போனோன்னே பாவான்னு கூப்பிட்டு சாவடிக்கிறீங்களே. சார் இவன் ஒரு அவாத்தாச்சே, ஏதாவது அவுட் கால் பண்ணிப்பான், எவனாவது போட்டு தெளிப்பான். அந்த வர்கீஸை யார் யா பண்ணா? சார் அது பர்சனல் இவென்ட் சார். எப்படி சொல்ற? பிசினஸ் இருந்தா வெட்டி ரோட்ல தூக்கி போட்டு பாருங்க. ரைட் ஹேண்ட்ல வெட்டினா சார், வெட்டினா சமகாண்ட்ல வெட்டினா சார். இது ஃபேமிலி ரிவெஞ்ச் தான் சார். எப்படி சொல்ற? ஏதோ தொடக்கூடாது தொட்டான்னு நினைக்கிறேன் சார். அப்படி என்னையா தொடக்கூடாத ஒண்ணு தொட்டுட்டான்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். யார் இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் சார். இந்த ஸ்டேஷன்ல நான் தான் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. சொல்றேன்னா சொல்லு, இல்ல பக்கத்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் போய் சொல்லு. சாரி சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? சார் என் பைக் காணாம போச்சு. ஃப்ரீ பார்க்கிங்ல பைக் பார்க் பண்ணிட்டு போனேன், வந்து பார்த்தா காணோம். ஒரு பார்க்கிங்க்கு 100 ரூபா கொடுக்க முடியல. இப்ப வட போச்சா? இந்த வச்சு சாப்பிடு. வேணாம் சார். இல்ல இல்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன். சாப்பிடா கேஷா? நல்லா இருக்கு சார். ஆமா, காலையில வர்கீஸ் ஒருத்தர் செத்து போனானே, அவன் உனக்கு தெரியுமா? தெரியாது சார். சொல்லு. சின்ன வயசுல தான் நாங்கள் 7 பேருக்கு ஃப்ரெண்ட் சார். ஆமாம் சார். சார் வர்கீஸ் ரொம்ப நல்லவே சார். ஆமாம் சார். நீங்கெல்லாம் சேர்ந்து சொன்னா வர்கீஸ் நல்ல நேரம்னா? ஆமாம் சார். நீங்கெல்லாம் சின்ன தலைமை போட்டு தானே நிக்கிறீங்க? இல்லை சார். நீங்க சின்ன தலைமை போட்டிருக்கீங்களோ இல்லையோ, நான் இப்ப போடணும். யார் இருக்கு இல்லையா சார்? சின்ன தலைவலாம் இல்லை சார். ஸ்டாம்ப் இருக்கு. ஸ்டாம்பா? எல்எஸ்டி. சின்ன தலைவலாம் லோக்கல் சார். ஸ்டாம்பு தான் கிசாவாக இருக்கும். எங்க எடு கொடு, நானும் ஒன்று போடுறேன். நீ எங்க போ, நீ அங்க போ. நீங்க வாட, நீங்க வா. சொல்லுப்பா, வர்கீஸ் யார் போனா? தெரியல சார். ஜோவி சார். சொல்லுங்க சார். சர்ச்சு. சொல்லுமா. நிக்கோலஸ். சொல்லு பேபி. பிள்ளைங்களாம் வாங்க. யாரா ஜோமி? ஜார்ஜ் யாரா? யாரா நிக்கோலஸ்? இதெல்லாம் ஒருத்தன் தான் சார். ஆமாம் சார். ஜோமி ஜார்ஜ் நிக்கோலஸ் கேஜ். திரும்ப சொல்லு. ஜோமி ஜார்ஜ் நிக்கோலஸ் கேஜ் ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் எவன அதிகம் பாத்திக்கோ. டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு தட்டி போயிட்டே இருப்பேன்டா. இந்த தலகாணி கொடுங்களானா, எந்த பெருமத்தையோ கொடுத்து இப்படி பெரிய தலகாணி வச்சு படுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களா? தலை ராத்னா மாதிரி சுத்து. வீட்டு போடியா அப்படியே. இந்த ஸ்டாம்ப் உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் சார். வாயை விட்டு தச்சிருவேன். தெரியாது சார். ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், ஜோக் அடிக்குது சார். உள்ளூர்ல ஃபீலிங்ஸ் சார் அவன் சாக வேண்டிய ஆள் தான் சார். ஏன் சாவனவன்? சார் அவன் அம்மாவோட டேஞ்சரான ஆள் சார். என்ன தெரியல சார் அவனுக்கு 15 ஸ்கூல்ல 12 காலேஜ் இருக்கு சார். வர்கீஸ் அவ்வளவு பெரிய பணக்காரனா? ட்ரக்ஸ் சப்ளை சார். எல்லா ஸ்கூல் காலேஜிலும் ட்ரக்ஸ் சப்ளை சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் பெரிய பசங்க எல்லாத்துக்கும் ட்ரக்ஸ் சப்ளை பண்றாங்க. நைட் பார்ட்டி வேறு நடக்குது சார். அதுல கிடைக்காத ட்ரக்ஸே கிடையாது சார். இந்த அஸ்லாம் முஸ்தபா இருக்கான்ல சார், வர்கீஸ் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். அவன் செத்தது கூட அவன் வரல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சார். நாளைக்கு கூட ஒரு பார்ட்டி வச்சிருக்கானாம் சார். பாத்தீங்க சார்? எல்லாரும் பார்ட்டி போலாமா? ஆப்பாயில முழுசா ஒழுகிடணும். ஒரு சொட்டு ஒழுகுச்சு எஃப்ஐஆர் தான். பொறுக்கிங்க போலீஸோட பார்த்தா, போலீஸ் என்ன பொறுக்கி வேலையா பார்க்கும்? இல்ல உங்க அக்காளுக்கு வந்து நான் பாத்திரம் கழுவி கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் இல்ல சார். சீக்கிரமே பிடிக்கணும்னு பெத்த வயிறு பத்தி எரியுதோ மூட்டுக்கற. என்னடே ஒரு ஆஃப் பாயில முழுக்க கூட தெரியல. நீங்க கொலகாரம் கண்டுபிடிக்க போறீங்களா? அப்படியா? கைதுடா, கைதுடா. உங்க அக்கா யாரையோ வச்சிருக்கலாமே, அது வர்கீஸுக்கு தெரிஞ்சு போச்சாமே. வர்கீஸ் சாவு கூட வரலையா? ஒருவேளை வர்கீஸ் இல்ல பையனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அம்மாவே பையனை கொண்டாளா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார். இல்ல சார். அப்ப எவன்டா வர்கீஸ போட்டான்?
தெரியாது சார்